ஓம் நம சிவாய. ஒரு சமயத்தில் நாரத முனிவர் சகல உலகங்களிலும் சஞ்சாரம் செய்து கொண்டு கோகர்ண கஷேத்திரத்துக்கு வந்தார். அங்கு சிவதரிசனம் செய்து கொண்டு விந்தியகிரியை அடைந்தார். விந்திய மன்னன் அவரை வரவேற்று பூஜித்து உபசரித்தான். அவன் அரசபையில் நாரதர் வீற்றிருக்கும் போது விந்தன் நாரதரை பார்த்து, மகரிஷியே, நான் எல்லா வகையான இன்பங்களையும் அடைந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்றான். அதனால் அவனை மானபங்கம் செய்ய நாரதர் விரும்பி உஸ் என்று நெட்டுயிர்ப்பு விட்டார். விந்தன் நாரதரை நோக்கி, முனிவரே, நீர் பெருமூச்சு விட்டதற்கு என்ன காரணம்? என் பூஜையில் ஏதாவது குறைவு உண்டா என்று கேட்டான். அதற்கு நாரதர், உன்னிடத்தில் எல்லாமே அமைந்திருக்கின்றன. இருப்பினும் மேருமலை உன்னைவிட பெரியதாயும் தேவர்களால் மதிக்கப்பட்டு அவர்கள் வசிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அதனால் விந்த மன்னன், நான் பிழைத்திருப்பதால் யாது பயன்? சிவாராதனை செய்து மேருவை ஜெயிப்பேன் என்று நிச்சயித்துக் கொண்டு ஓங்கார ரூபமான எந்திரம் ஒன்றை இயற்றி பார்த்திவலிங்க பூஜையை 6 மாதங்கள் வரை இடைவிடாமலும் இடம் பெயராமலும் செய்தான். அதனால் யோகியருக்கும் புலப்படாத சிவபெருமான் திவ்ய மங்களகரமாய் அவன் முன்னால் தோன்றி, உன் விருப்பம் யாது என்று கேட்டார். அதற்கு அவன், எல்லோரையும் விட உயர்வாக வளர்வதற்கான சக்தியை எனக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டான். பிறருக்கு துன்பம் உண்டாக்கத்தக்க வரத்தை கொடுக்க கூடாது ஆயினும் அவன் செய்த அருந்தவத்துக்காக அவன் விரும்பிய வரத்தை சிவபெருமான் கொடுக்க முயன்று, அவ்வாறே விருத்தியடைக, ஆயினும் நீ இருமாப்பு அடைவாயானால் அந்த பேருருவம் எமது அடியாரால் சிறிதாக அடங்கும் என்று வரம் கொடுத்தார். அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் அங்கே வந்து, மகேஸ்வரரே, தாங்கள் அவனுக்கு வரங்கொடுத்த பிரசாத மூர்த்தமாக இங்கு எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பெருமானும் அவ்வாறே அமர்ந்தருளினார். ஓம்கார எந்திரத்தில் சுயம்புலிங்க மூர்த்தம் ஒன்றும் அவன் பூஜித்த பார்த்திவலிங்க மூர்த்தம் ஒன்றும் அங்கு விளங்கும். அவற்றிற்கு ஓங்காரேஸ்வரம், அமரேஸ்வரம் என்று பெயர்கள் வழங்குகின்றன. அம்மூர்த்தங்களை தேவர்கள் முதலானோர் பூஜித்து பற்பல வரங்களை அடைந்தனர். ஆகையால் அந்த ஓம்காரேஸ்வரரை பூஜிப்பவர்கள் மாத்ரு கர்ப்பத்தை அடைய மாட்டார்கள், மனோபீஷ்டாங்கள் யாவற்றையும் அடைவார்கள். இதுவே ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்க மகாத்மியம் ஆகும். இனி கேதாரேஸ்வரர் ஜோதிலிங்க பிரபாவத்தை சொல்லுகிறேன். ஓம் நம சிவாய.